பிரியமானவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக எவ்வளோ நன்மைகளை எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார் தெரியுமா? அதை சொல்ல போனாக்கா இன்றைக்கு நாட்களே பத்தாது. அதை சொல்ல போகும் பொழுது அதை கேட்கறதுக்கு யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. இந்த நாளில உனக்காக எனக்காக இந்த உலக மக்களுக்காக அவர் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் இந்த பூமியில செஞ்சிருக்கிறார். இது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேரு இது எப்படி உருவாச்சு, இது எப்படி உண்டாச்சு, இது எப்படி வந்தது, இந்த பூமியில இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது, இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட பிறகு மனிதன் எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனா இருக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்த தேவனா இருக்கிறார். இன்றைக்கு எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் உனக்காக எனக்காக செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம், ஆராய்ச்சி பண்றோம். ஒரு சிலர்கிட்ட நம்ம போய் கேட்கிறோம், இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்தது, இது எந்த காலத்துல உருவானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்குது. சங்கீதம் 40 சங்கீதம் 5ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டது: என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை தான் சொல்றேன். எவ்வளோ வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, எவ்வளோ அற்புதம் அடையாளம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? கலங்கி போறோம், பயப்படுறோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு போறோம் நம்ம. ஆனா அவர் என்ன பண்றாரு? நிறைய அற்புதம் அடையாளம் செய்து இருக்கிறாரு. இந்த பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பைபிளை படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு, எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறாரு. அதை செய்த பிறகு நம்ம ஒரு சில சூழ்நிலை என்ன பண்ண மாட்டோம்? அவரை நம்ப மாட்டோம், அவரை விசுவாசிக்க மாட்டோம். எவ்வளவு காரியங்கள் உனக்காக எனக்காக இந்த பூமியில செய்திருக்கிறார். ஆமா பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார். யார் கொடுக்க முடியும்? அந்த சிலுவையில உனக்காக எனக்காக என்ன பண்ணியிருக்காரு? உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, உன்னுடைய பாவம் நிவர்த்தி ஆகும்படியாக, என்னுடைய பாவம் நிவர்த்தி ஆகும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஜீவ பலியாக சிலுவையில. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வானத்தையும் பூமியை யார் படைத்தது? அவர் தான் படைத்தார். இந்த வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம், நட்சத்திரம், கடல், இதெல்லாம் யார் படைத்தது? அவர் தான் படைத்தார். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. ஒன்றுமில்லாத இருந்த உன்னை தூக்கி உன்னை கழுவி சுத்திகரிச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தி எல்லாரும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார். இப்படியாப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை செய்திருக்கிற தேவனை நம்ம மறந்து போலாமா? ஒரு சின்ன தலைவலி வந்தா மறந்து போலாமா? ஒரு சின்ன வயிற்று வலி வந்தா நம்ம மறந்து போலாமா? அவர் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். எத்தனை முறை உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார், எத்தனை முறை உன்னை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொண்டிருக்கிறார், எத்தனை முறை உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எத்தனை முறை உனக்கு உணவு உடை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட தெய்வம் நம் தெய்வம். இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும் மறந்துடும். ஆண்டவர் இருக்காரா? அவர் கண்ணு இருக்குதா? என் கூட இருக்கிற அவரை தானே நான் தேடினேன், அவரை தானே நான் துதிச்சேன், அவரை தானே நான் ஆராதிச்சேன். இப்ப எங்க இருக்கிறாரு அவரு? என்னால இந்த வலியை தாங்க முடியலையே, எனக்கு இந்த காயம் ஆற மாட்டுது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் எங்க போய் யார்கிட்ட சொல்லுவேன்? ஆமா, மரித்து போன லாசருவே செத்து போயிட்டாருங்க. அவர் என்ன பண்ணாரு? 4 நாள் ஆச்சு, அப்ப கூட போயிட்டு அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். நீங்க உயிரோடு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லாது. அவர்கிட்ட ஒப்படைங்க.
மரித்த லாசருக்கு உயிரை தந்த தெய்வம் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தருவாரு, இந்த சூழ்நிலையில இருந்து என்னை தூக்கி எடுப்பாரு, இந்த காயத்திலிருந்து என் காயங்களை கட்டுவாரு. செத்து போயிட்டாரு, செத்து போனவரே உயிரோடு எழுப்பின தேவன் இன்னைக்கு நான் உயிரோடு தான் இருக்கிறேன். இந்த சின்ன சின்ன வலி என்னால தாங்க முடியல, என் குடும்ப பாரம் தாங்க முடியல. இதெல்லாம் மாத்த அவருக்கு ஒரு நொடி போகுது. அவர் மேல நம்பிக்கை, அவர் மேல விசுவாசமா, அவர் மேல மன உறுதியா இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், உங்க வேலையில இருக்கிற பிரச்சனைகள், உங்க கடையில இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வச்சு மாற்ற அவருக்கு ஒரு நொடி போதும், ஒரு நொடி போதும். நீங்க சும்மா இருந்தாக்கா அதெல்லாம் சரியாகும்னு நினைக்காதீங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை முழுவதும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன், எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க. எவ்வளவு பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த பூமியில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்றைக்கு செய்றீங்க ஆண்டவரே, அந்த அற்புத அடையாளம் என்றைக்கு எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ நான் கிறிஸ்டினு, நான் மட்டும்தான் செபிக்கணும், மற்றவர்கள் இல்ல, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு செபிக்க தெரியல, எனக்கு பைபிள் படிக்க தெரியல, இந்த பிரதர் என்ன சொல்றாரு, இதன்படி நான் வந்து உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் செபிக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்துல இருந்து விடுதலை தாங்க, என் குடும்ப பிரச்சனை இருந்து விடுதலை தாங்க, என் சரீரத்துல காணப்படுகிற பிரச்சனை இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், செபிக்க போகிறோம். நிச்சயமா நீங்களும் நானும் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா நம்ம என்ன பண்ண முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறாரு, அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம், அவருக்கு அற்புதம் அதிசயம்னா ரொம்ப ஈஸி. அவருக்கு நம்ம விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறார், இன்றைக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அற்புதமாய் காணாமல் போகும்படி செய்வார். என்னோட கூட சேர்ந்து இந்த நாளில செபிங்க. செபிக்கலாமா? கண்களை மூடுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நம்ம செபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை ஆவலாய் கருத்தாய் கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவனாய், அதற்கு பலன் தருகிற தேவனாய், அதற்கு விடுதலை தருகிற தேவனாய் நம்மோட கூட இருக்கிறார். நீங்க உண்மையாய் மன உறுதியாய் உண்மையா நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட செபிக்கும் பொழுது, அவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயம் அந்த நாளில் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா. சுகமே என்று சொல்லிட்டு எவ்வளவு பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆசீர்வாதத்துல ஒரு அற்புதம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைகள் என்னோட பேசணும், என் மனைவி என்னோட பேசணும், என் கணவன் என்னோட பேசணும், என் தாய் தந்தையோடு பேசணும், பிள்ளைகள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் ஒவ்வொரு காரியங்களை குறித்து செபித்து கொண்டு இருக்கிறார்கள். தகப்பனே, நான் கடை வைத்திருக்கேன், அந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆகணும், நான் வேலை செய்கிறதுல ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. அவர் அற்புதம் செய்கிறவராகவே இந்த நாளில இருக்கிறார். உங்களுக்காக அவர் அற்புதம் செய்கிறார். இந்த நாளிலே இப்பொழுது நீங்க யாரெல்லாம் செபித்து கொண்டு இருக்கீங்க, என்னோட கூட தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையோடு செபித்து கொண்டு இருக்கீங்க, அந்த ஜெபத்துக்கு அவர் நிச்சயமா பலன் தருவார், பதிலை தருவார். நிச்சயமா அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விருப்பத்தை இயேசுவின் நாமத்தினால நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நிலை வச்சு உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.